விஜய் அவர்களுக்கு அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு விஜய் வீட்டுக்கு சங்கீதா அவங்க எக்கச்சக்கமான மூட்டைகளை பார்சலா அனுப்பி வச்சிருக்காங்களாம். அதை திறந்து பார்த்துட்டு விஜய் அவர்கள் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம ரொம்பவே மன கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2-3 வாரமாவே விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவகாரத்தை பத்தியும், த்ரிஷா அப்புறம் விஜய் இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்க போறாங்களா, எதுக்காக 2 பேரும் திருமண நிகழ்ச்சியில ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒன்னா கார்ல இறங்குனாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் விவாத பொருளா மாறி இருக்கு. இதுல பல பிரபலங்கள் கருத்து தெரிவிச்சு அந்த கருத்துக்களும் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அப்புறம் சங்கீதா இந்த 2 பேருக்கான அந்த விவாகரத்து மீதான வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரப்போகுது. அப்ப விஜய் அவர்கள் மேல சங்கீதா கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க எக்கச்சக்கமான ஆதாரங்களை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் நீலாங்கரை வீட்டுக்குள்ள என்ன உள்ள போறதுக்கு விஜய் அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சங்கீதா மறுபடியும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, விஜய் அப்புறம் சங்கீதா அவங்க 2 பேருமே ரொம்ப நாட்களாவே ரொம்ப வருஷமாவே அந்த நீலாங்கரை வீட்டில் தான் வசிச்சிருக்காங்க. கடந்த ஒரு சில வருஷங்களா தான் இவங்க 2 பேருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு சங்கீதா லண்டன் போயிட்டாங்களாம். இயல்பாவே சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி அப்படிங்கிறதால அவங்க அங்க போயிட்டு அவங்களோட குடும்ப பிசினஸை பார்த்து வந்திருக்காங்க. இதுக்கிடையில விஜய் அப்புறம் சங்கீதா கிட்ட இருக்கக்கூடிய அந்த விரிசல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் விஜய் தம் பக்கம் திரும்பி வந்துடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் சங்கீதா இருந்திருக்காங்களாம். ஆனா எவ்வளோ முறை கண்டிச்சும் விஜய் தாம் பக்கம் வரல அப்படிங்கிறதுல தான் சங்கீதா ஒரு மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளாகி 2-3 வருஷத்துக்கான இந்த நீண்ட பிரிவுக்கு அப்புறம் இப்ப நிரந்தரமா பிரியலாம் அப்படி முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பரிசுகள், அவர் நினைவா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பொருட்கள், குறிப்பா விஜய் ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்த எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையுமே இனிமே தாம் பக்கம் வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு சங்கீதா வந்திருக்காங்களாம். அதனாலேயே என்னவோ லண்டனுக்கு அவங்க பேக் பண்ணிட்டு போகும்போது திரும்ப இப்போ இந்தியா அந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் ஒரு மூட்டையாக கட்டி பேக் பண்ணி அதை விஜய் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அந்த பொருட்கள் எல்லாமே விஜய் ஆசையாக சங்கீதாவுக்கு வாங்கி கொடுத்த பொருட்கள். தன்னுடைய ஆசை கணவர், லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு கணவர் தான் கூட இல்லை, அவர் வாங்கி கொடுத்த பொருட்களை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அது முக்கியம் இல்லை, அவரே நான் முக்கியம் இல்லைன்னு போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் வாங்கி கொடுத்த பொருட்களை வச்சு நான் என்ன பண்ண போகிறாங்க முடிவுக்கு தான் சங்கீதா வந்திருக்காங்களாம். அதுலேயும் விஜய் சங்கீதாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கூடிய எல்லா பொருட்களும் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பொருட்கள், ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இந்த பொருட்களை மற்றவங்களுக்கு இலவசமாகவும் சும்மாவும் கொடுக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தால் எந்த ஒரு கணவர் ஆசாசியாக தன்னோட பொருட்களை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த கணவர் வீட்டுக்கே அந்த பொருட்கள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு, இனிமேல் இது எனக்கு தேவையில்லை, இதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் ஞாபகார்த்தமாக எந்த ஒரு பொருளும் என்கிட்ட இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் அந்த பொருட்களை மூட்டையாக கட்டி விஜய் வீட்டுக்கு அனுப்பி வைக்காங்களாம். இதை திறந்து பார்த்துட்டு விஜய் அவர்கள் எமோஷனாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கான அந்த திருமண பந்தம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனாக ஹர்ட் ஆயிருக்காராம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.